la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற வரைக்கும் அந்த பிணவரைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த பிணவரைங்கிறது சாதாரணமாக இல்லை. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பெரிய ஃப்ரீசரில் இருக்கும். அது ஹாஸ்பிட்டலுக்கு தான் மிக பெருசு. அது உள்ளே இருக்கிற அந்த ஏசி வந்து சப்போஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு, வேலை செய்யலைன்னு சொன்னால் அந்த பக்கம் நார்த் மெட்ராஸே இருக்க முடியாது. அவ்வளோ ஸ்மெல்லு அது உள்ளே இருக்கும், பேட் ஸ்மெல். அக்யூஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் அந்த போனால் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. அப்போது 6 மாதம் பிணங்கள், மாத கணக்கில் பிணங்கள்லாம் அது உள்ளே இருக்கும். பெரிய பெரிய ட்ராக்காக இருக்கும், அங்கெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் நிறைய இதெல்லாம் உருவாகிடும். சின்ன சின்ன புழுக்கள் உருவாகும், பெருசாகும். எந்த விதமான ஆடையும் இல்லாமல் வெற்று உடலாக தான் படுக்க வைப்பாங்க. டேபிளில் படுக்க வச்சா டாக்டர் இருப்பார், நம்மளும் அங்கே கூட நின்னே ஆகணும். ஏன்னா நம்ம தான் ஐடென்டி பண்ணணும், நம்ம தான் விட்னஸ். இந்த பாடியை இறைவனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா, இதை ஓப்பன் பண்ண உடனே குடல், வயிற்றினுடைய குடல் இருக்குது பார்த்திங்களா, இது ஓப்பன் பண்ண உடனே இவ்வளோ பெருசுக்கு மேலே வரும். அது கட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது நம்மளுடைய மனித தலைபாகம். உடைக்கணும், வெற்றும் வச்சு உடைக்கணும், அறம் வச்சு அறுக்கணும். அதுக்கப்புறம் தொண்டை தூக்கு போட்டுக்கினாங்கன்னா அந்த தொண்டை குழியில் வந்து உடஞ்சிருக்கும், அந்த எலும்பு உடஞ்சிருக்கும். ஒரு சில நேரங்களில் தீ காயத்தில் செத்துருப்பாங்க, தீயில் போட்டு இறந்துருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீ வந்து அவராக ஊற்றிக்கிட்டு இறந்தாரா, இல்லை அவரை யாராவது கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் மேலே பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனாங்களா அப்படின்றத போஸ்ட்மார்ட்டத்தில் சொல்ல முடியும். அது எப்படின்னா, ஒரு அனாதை பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆதரவற்ற உடல். அந்த உடல் ஒரு இறந்து போகிற ஒரு ஆதரவற்றவருடைய உடல்னா எப்படி இருக்கும்ன்றது கற்பனை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு மேலான நிலைமையில தான் இருக்கும், துர்நாற்றம் இருக்கும், சுத்தம்பத்தம் இருக்காது. அவரெல்லாம் வந்து தொட்டு தூக்கி அவரை கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவரை சுடுகாடு வரைக்கும் கொண்டு போய். ஆனால் இப்போது சமீபத்தில் நாங்கள் ஒரு பேட்டி எடுத்திருந்தோம். போஸ்ட்மார்ட்டம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயே நேரடியாக போய் எடுத்திருந்தோம். அப்போ அந்த சட்டம் சம்மந்தப்பட்ட அந்த மருத்துவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இதில் காவல்துறைக்கும் நிறைய பங்கு இருக்குது, அந்த கடைசி வரைக்கும் அவங்களுடைய அந்த ரோல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதையும் சொன்னார். எந்த விதத்தில் காவல்துறைக்கும் இந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கும் தொடர்பு இருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள். போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது வந்துங்க ஒரு பெரிய தெரியாத ஒரு விஷயம். இப்போ அதில் வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊடுருவி பார்ப்பேன். ஒரு விஷயத்துலையுமே சில விஷயங்களை ஊடுருவி பார்ப்பேன். ஒரு மனித நேயத்தோட மனிதருக்கு அதில் என்ன விஷயங்கள் கிடைக்குது. அதாவது இறைவன் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மறைமுகமாக தான் சொல்லுவார். நேரடியாக அந்த கடவுளை நம்ம யாரும் பார்த்ததில்லை, நேரடியாக அதையும் வந்து சொல்கிறதில்ல. ஒரு விஷயத்தின் மூலமாக, ஒரு சம்பவத்தின் மூலமாக தான் இந்த சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் ஒரு சில விஷயங்களை இறைவன் சொல்கிறார். அதுதான் உண்மை. இது வந்து ரொம்ப ஒரு அடியில் யோசனை பண்ணி பார்த்தா வாழ்க்கையோட தத்துவம்லாம் அதில் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பிணம் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா இம்மிடியேட்டாக கொண்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு பிணவரைகளை நம்ம வைப்போம். அப்படி வைக்கும்பொழுது அந்த நபர் அடையாளம் தெரியாத நபராக இருப்பார், ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பார், எங்கேயாவது ஒரு அலோனான ஒரு இடத்துல தூக்கு போட்டுன்னு இறந்துருவார். ஸோ நம்ம அதுக்கு ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அந்த போய் கொண்டு போய் வச்சுருவோம். அப்போது நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே அதை போய் அடக்கம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அதுக்கு வந்து சில காலக்கெடுவெலாம் இருக்குது. நம்ம பேப்பரில் பப்ளிஷ் பண்ணணும், ஒரு ஃபோட்டோவை கொடுக்கணும், அந்த ஃபோட்டோலாம் பப்ளிஷ் பண்ணி எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிச்சு சம்மந்தப்பட்டவர்களுடைய உறவினர்கள் யாராவது வராங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது மாதிரி தேடிட்டு வந்துடுவாங்க. தேடிட்டு வந்ததுக்கப்புறம் தான், சார் எங்கள் அப்பா தான் சார் வழி தெரியாமல் போயிட்டார், இல்லை வீட்டில் கோச்சிட்டு போயிட்டார், எங்கள் மாமா, எங்கள் மச்சான், எங்கள் அம்மா போயிட்டாங்க, நாங்களும் 3 நாளாக தேடிட்டு இருந்தோம், இங்கே வந்து இப்படி இறந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அதுக்கப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த பாடியை ஒப்படைக்க முடியும். அப்போது அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற வரைக்கும் அந்த பிணவரைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த பிணவரைங்கிறது சாதாரணமாக இல்லை. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பெரிய ஃப்ரீசரில் இருக்கும். அது அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பணங்கள் வைக்கக்கூடிய ஒரு இடம் எல்லா ஹாஸ்பிட்டலையும் இருக்குது. இப்போது மிக பெருசு. அது உள்ளே இருக்கிற அந்த ஏசி வந்து சப்போஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு, வேலை செய்யலைன்னு சொன்னால் அந்த பக்கம் நார்த் மெட்ராஸே இருக்க முடியாது. அவ்வளோ ஸ்மெல்லு அது உள்ளே இருக்கும், பேட் ஸ்மெல். ஏன்னா ஒரு சில வழக்குகள்லாம் வந்து துப்பு அதாவது அக்யூஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் அந்த போனால் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. அப்போது 6 மாதம் பிணங்கள், மாத கணக்கில் பிணங்கள்லாம் அது உள்ளே இருக்கும். பெரிய பெரிய ட்ராக்காக இருக்கும், அங்கெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் விவரிக்கவே முடியாது. நீங்களாம் அதை போய் ஒரு 2 நிமிஷம் கூட நின்று பார்க்க முடியாது. மனித உடல் வந்து ரொம்ப மூச்சு காற்று நம்ம சுவாசிக்கிற வரைக்கும் தான் நம்ம உடல் வந்து நல்லா இருக்கும்.
இந்த மூச்சு சுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு 24 மணி நேரத்துக்கு மேலே நம்மளுடைய உடல் நல்லா இருக்காது. மற்ற மிருகங்கள்லாம் கம்பேர் பண்ணால் கூட அந்த மிருகங்களுடைய இதை கூட நம்ம இறப்பை கூட நம்ம சகிச்சிக்கலாம். ஆனால் மனித உடல் இறந்ததுன்னா ஒரு நாளைக்கு மேலே சகிச்சிக்கவே முடியாது. அந்தளவுக்கு துர்நாற்றம் அடிக்கும். அதில் நிறைய இதெல்லாம் உருவாகிடும். சின்ன சின்ன புழுக்கள் உருவாகும், பெருசாகும். ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு அகோரமான சூழ்நிலையாக இருக்கும். அதுதான் இந்த பிணவரையினுடைய உள்தோற்றம். சில நேரங்கள் இந்த ட்ராக்கு, இரும்பு ட்ராக்லாம் இருக்கும், அதில் தான் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இடம் இல்லாத பட்சத்தில் ஃபுல்லாக கீழே தான் போட்டு வச்சுருப்பாங்க. மனித உடல்கள் முழுசாக கீழே இருக்கும். நம்ம போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சுருப்போம். வைக்கும்பொழுது ஒரு டோக்கன் மாதிரி கட்டுவாங்க. அந்த உடலில் ஒரு டோக்கன் கட்டிவிட்டு ஒரு 16ஆம் நம்பர் 17ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. நம்ம அதை குறிச்சிக்கிட்டு நம்ம ஒரு மெமோ கொடுப்போம். அதில் சைன் பண்ணி அங்கேருந்து நம்ம வந்துடுவோம். ஸோ அங்கே பாடி இருக்குதுன்றதுக்கு அதுதான் எவிடன்ஸ். இப்போது சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னும்போது நம்ம அங்கே போவோம். அப்போது நான்லாம் போகும்பொழுது அந்த ஒர்க்கர் தான் அங்கே இருப்பார், வேலை செய்யக்கூடிய நபர். அவர் பாவம் அங்கேயே இருக்கிறவர் இல்லையா, அவருக்கு அது பழகி போயிருக்கும். எங்களுக்கும் அப்படி போய் பழக்கம் ஆகிடுச்சு. ஒரு சிலர் மூக்கில் துணியெல்லாம் கட்டிக்கிட்டு கர்ச்சிப்லாம் கட்டிக்கிட்டு வருவாங்க. ஸோ நான் அது மாதிரிலாம் போகிறதில்லை. ஏன்னா நமக்கு மனுஷனுடைய உடல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அப்படியே போவோம். அப்போது அவர் என்ன பண்ணுவார், நேராக அப்படியே காலை எல்லாருடைய உடல் மேலே வச்சு தான் அப்படி போயிட்டு உள்ளே போய் வாசாருன்னு கூப்பிடுவார். வாங்க நீங்கள் போட்ட பாடியை காட்டுங்க, 16ஆம் நம்பர் டோக்கன் இதான் நான் பாருங்கன்னு. நான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா வேறு ஒரு பணத்தை எடுத்துன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துட முடியாது. அப்போ நான்லாம் ரொம்ப சங்கடப்படுவேன். ஷூ எல்லாம் கட்டிட்டு அது அங்கே உள்ளே போயிட்டு கொண்டு வருவேன். அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அதாவது எதுவுமே இல்லாத ஒரு சூழல் அந்த இடத்துல. அதாவது அங்கே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன் எதுவுமே கிடையாது. அங்கே நம்ம இங்கே உயிரோடு இருக்கும்பொழுது சென்ட்டு போடுறோம், ஸ்ப்ரே பண்ணுறோம், மேக்கப் பண்ணிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இந்த மூச்சு காற்று நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருப்பாங்க. இங்கே இருப்பார், அங்கே ஒருத்தர் இருப்பார். அவர் வாழும்போது பெரிய மிராஸ்தாராக இருந்திருப்பார், ஜாம்பவானாக இருந்திருப்பார், ஜமீன்தாராக இருந்திருப்பார், அவர் காரில் போயிருப்பார், ஃப்ளைட்டில் போயிருப்பார். ஆனால் எதுவுமே கிடையாது. அங்கே சாதாரணமாக தரையில் இருப்பார். ஒன்றுமே இல்லாத ரிச்சாக ஓட்டினவரும் கூட தான் இருப்பார். அவர் பெரிய ஜாம்பவான் ஃப்ளைட்லேயே போனார் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்றும் பெரிய மெத்தையில் படுக்க வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே சமரசம், சமத்துவம், அதாவது சமரசம் உலாவும் இடமே அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடி நமக்கு சுடுகாட்டை சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த சுடுகாட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடம் அப்படி தான் இருக்கும். எல்லாமே அங்கே சமந்தான். அப்போது அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கும்பொழுது, அப்போது மனுஷனாக வாழும்போது நல்லது செய்யணும், நல்லது நினைக்கணும். எந்த விதமான அகம்பாவம் ஆணவம் எனக்கு தான், நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய தாதா, நான் தான் கிங்கு, நான் தான் பெரிய ஆள்னு நினைக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஸோ மூச்சு காற்று இல்லைன்னா மனுஷனுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் சமந்தான் அப்படிங்கிறது அங்கே தெரியும். அங்கே நான் கற்றுக்கிட்ட பாடம் அது. ஸோ அது இந்த சேனல் மூலிமா உங்களுக்கெல்லாம் அதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். வேறு ஒன்றும் இல்லை. ஒன்று, அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆடையும் இல்லாமல் வெற்று உடலாக தான் படுக்க வைப்பாங்க. டேபிளில் படுக்க வச்சா டாக்டர் இருப்பார், நம்மளும் அங்கே கூட நின்னே ஆகணும். ஏன்னா நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும், நம்ம தான் விட்னஸ். இந்த பாடியை அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்கிறதுக்கு போலீஸ்காரர் தான் அங்கே சாட்சி. ஸோ அதனால் நம்ம அங்கே கூட நின்னே ஆகணும். அப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த தொண்டைக்குழியிலேருந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தான், சின்ன கத்தி தான், அதை ப்ரெஸ் பண்ணி அப்படியே கட் பண்ணுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி 2 கையை வச்சு இதை அப்படி பிரிப்பாங்க. நம்ம இது வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட நம்ம தொப்புள்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. இறைவனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ண உடனே இந்த உள்ளே இருக்கிற அந்த குடல், வயிற்றினுடைய குடல் இருக்குது பார்த்தீங்களா, அது அழகாக நீங்கள் இப்போ புக்கிலலாம் சயின்ஸ் புக்கில் பார்த்துருப்பீங்க, அப்படியே சுருளாக இருக்கும். அந்த குடல் பார்த்திங்கன்னா இது ஓப்பன் பண்ண உடனே இவ்வளோ பெருசுக்கு மேலே வரும். பலூன் மாதிரி எல்லாமே இவ்வளோ ஹைட்டுக்கு புசு 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 புசுன்னு இப்படி ஓப்பனாக வெளில வரும். அதுக்கப்புறம் அதை பஞ்சர் பண்ணுவாங்க. டக் 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 டக்குன்னு பஞ்சர் பண்ணாங்கன்னா அது அப்படியே உள்ளார அந்த போயிடும். ஸோ அவ்வளோ பெரிய குடலை அவ்வளோ அழகாக அமைப்பு இறைவனுடைய அமைப்பு அவ்வளோ அழகாக வச்சுருக்கோம் நம்ம உடம்புக்குள்ளார பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம தலைன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நம்ம இந்த முடி இருக்கிற ஏர் இருக்கிறதுக்கும் தலைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு தோலில் தான் அந்த ஏர் இருக்குது. ஸோ அந்த தோலை அப்படியே தனியாக எடுத்துருவாங்க, பிரிச்சுட்டு அந்த தலையை கட் பண்ணி எடுப்பாங்க மேலே. அது கட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை,
ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது நம்மளுடைய மனித தலைபாகம். உடைக்கணும், வெற்றும் வச்சு உடைக்கணும், ஹரம் வச்சு அறுக்கணும், அவ்வளோ ஸ்ட்ராங்கானது. அதை கட் பண்ணால் தான் உள்ளகிற அந்த மூளையை வந்து எடுக்க முடியும். ஏன்னா அந்த மனிதன் இறக்கும்பொழுது நல்ல நிலையில் இருந்தாரா இல்லை மனநிலையை பாதிக்கப்படுதா, அவர் மூளை எந்த நிலையில் இருந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கான அதை ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லை தலையில் அடிபட்டு இருந்ததுன்னா தலைக்குள்ளே என்ன காயம் இருக்குது, எப்படி அடிபட்டதுன்னு பார்க்கறதுக்காக தலையை ஓப்பன் பண்ணுவாங்க. இறப்பையில் என்ன விஷம் சாப்பிட்டாரா, அவர் எதுக்காக இறந்ததுக்குடைய காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் அந்த உள்ளகிற ஸ்பாட்ஸ் எல்லாம் டாக்டர் எடுப்பார். அவருக்கு அசிஸ்டண்ட்லாம் இருப்பாங்க, எல்லாம் அதெல்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தொண்டை தூக்கு போட்டுக்கினாங்கன்னா அந்த தொண்டை குழியில் வந்து உடஞ்சிருக்கும், அந்த எலும்பு உடஞ்சிருக்கும், அது உடஞ்சிருக்குதா அப்படின்றத பார்ப்பாங்க. அதே மாதிரி வெட்டு காயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த வெட்டு இருக்குது, அதனுடைய அளவு என்ன, அதெல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க, டாக்டர் தான் வந்து சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்களில் தீ காயத்தில் செத்துருப்பாங்க, தீயில் போட்டு இறந்துருப்பாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீ வந்து அவர் அவராக ஊற்றிக்கிட்டு இறந்தாரா, இல்லை அவரை யாராவது கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் மேலே பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனாங்களா அப்படின்றத போஸ்ட்மார்ட்டத்தில் சொல்ல முடியும். அது எப்படின்னா, அவரே ஊற்றிக்கிட்டு கொளுத்திக்கிட்டாருன்னு சொன்னால் சுவாசிப்பார், கொஞ்ச நேரம் அவர் உயிர் போகிற வரைக்கும் சுவாசிப்பார். அப்போ சுவாசிக்கும் போது அந்த அனல், அந்த புகை, அதெல்லாம் அந்த உள்ளார போகும். உள்ளார போகும்போது மூச்சு குழாய் உள்ளெல்லாம் வந்து அது அப்படியே வெந்திருக்கும். போஸ்ட்மார்ட்டத்தில் வேறு யாராவது அவரை கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு இருந்தாங்கன்னா வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் பெட்ரோல் ஊற்றி கொடுத்துனாங்கன்னா அவர் சுவாசிச்சிருக்க மாட்டார், உள்ளகிற உறுப்புலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போது இவரை யாரோ கிருஷ்ணாவில் ஊற்றி இல்லை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தியிருக்காங்க, இது கொலை தான், இது சூசைடு இல்லை, இவர் தானே ஊற்றி தீ வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. தானே ஊற்றி தீ வச்சுக்கிட்டாருன்னா அந்த சுவாசிக்கும் பொழுது அந்த அனல்லாம் உள்ளே போனது போஸ்ட்மார்ட்டத்தில் தெரியும். ஸோ போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் அதுக்கப்புறம் நம்ம அந்த கேஸுக்கு ஒரு முடிவு வர முடியும். அது மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் செய்கிறது வந்து காவல்துறை தான். எந்தவித ஒரு மனக்கசப்பும் இல்லாமல், எந்தவித மன நெருடலும் இல்லாமல் பண்ணி கொடுப்போம். இல்லை இன்னும் ஒரு சொல்லப்போனால் அந்த சம்மந்தப்பட்டவங்களுடைய உறவினர்லாம் அங்கே இருப்பாங்க. காலையிலேருந்து அவங்க கூட இருப்பார், ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு நண்பரை கூட இருப்பார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் அந்த உறவினராக இருப்பார், சாப்பிட மாட்டார், சும்மா ஒரு டீ சாப்பிடுவார், அவ்வளோதான். என்னை பொறுத்தவரை டீ சாப்பிடுவேன், அவ்வளோதான். நான் அன்றைக்கி முழுக்க அவங்க கூட இருப்பேன். ஃபோன் வந்து அவாய்ட் பண்ணிக்குவேன். ரொம்ப ஹாப்பியான நியூஸ் எல்லாம் வந்து அவங்க எதிர்க்க பேச மாட்டேன். அவங்களில் ஒருவனாக இருப்பேன். ஏன்னா அவங்க இழந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுனால அந்த துக்கத்தில் எனக்கு முழுமையான பங்கு இல்லைனாலும் பங்கு இருக்கிற மாதிரி அதை காட்டிக்குவேன். முழுக்க அன்றைக்கி பூரா இருந்துட்டு அந்த பாடியை வாங்கி அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ காவல்துறைன்னு வரும்போது நிறைய பேருக்கு அவங்க மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருக்குது. அதுக்காக இதை நான் சொல்ல வரேன். இப்படியெல்லாம் கூட காவல்துறையில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள் இது மாதிரி பண்ணுறோம். கட்டாயமாக அந்த பிணக்கூர் ஆய்வு நடக்கும்போது வந்து காவல்துறை உடன் இருக்கணும். டெஃபினட்டாக கட்டாயம் இருக்கணும். அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன், அந்த எந்த வழக்கு எந்த ஸ்டேஷன் சம்மந்தமோ அந்த சம்மந்தப்பட்ட காவலர் அங்கே நிச்சயமாக இருக்கணும். காவலரோ உதவி ஆய்வாளரோ ஹெட் கான்ஸ்டபிளோ கூட இருந்தே ஆகணும். அது வந்து மஸ்ட்டு. ஒரு சிலர் அவங்க மேடம் டாக்டர், ஒரு சிலர் வந்து இல்லை மேடம் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சில டாக்டர் அலோவ் பண்ணால் அவர் வெளியில் வரலாம் முடிய, பட்டு சட்டப்படி அவர் அங்கே நின்றே ஆகணும். இந்த மாதிரி வழக்கில் ஒரு பிணத்தை ஒரு உடலை வந்து ஆய்வுக்கூறு செய்கிறதுக்காக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது எங்களுடைய கடமை, எங்களுடைய டியூட்டி. நாங்கள் அதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இல்லைங்களா. ஆனால் காவல்துறையில் நான் வந்து இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு எங்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை நீங்கள் மாற்றிக்கணுன்றதுக்காக சொல்ல வரேன். ஒரு அனாதை பணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆதரவற்ற உடல். அவர் வந்து பிச்சை எடுப்பார், எங்கேயோ வாழ்ந்திருப்பார், அவர் பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருப்பார், எப்படியோ இருந்திருக்கோம், பிள்ளை குட்டிங்க இருந்திருக்கோம், பேரம்பேத்தி இருந்திருக்கோம், என்னமோ அவருடைய தலையெழுத்து, அவருடைய விதி, எங்கேயோ வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு அனாதையாக யாருமே இல்லாத ஆதரவற்ற நிலையில் இறந்துருவார். இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கி நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா எத்தனையோ வாசலில் குப்பை பக்கத்துலலாம் இறந்து போயிருக்காரு. ஃபோன் தான் வரும், யாரோ ரோட்டில் போகிறவங்க ஃபோன் பண்ணிட்டு போயிடுவான். யாருக்கு பண்ணுவான்? போலீஸுக்கு தான் பண்ணுவான், காவல்துறைக்கு தான் பண்ணுவாங்க. கார்ப்பரேஷன் சில நேரத்தில் சொல்லுவாங்க, அவங்களும் வந்து போலீஸுக்கு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது குப்பையாக தான் அவங்க எடுத்து போட்டுருவாங்க. ஒரு மனித உடல்னும் போது அவங்க வந்து தொடமாட்டாங்க. ஏன்னா அது என்னென்னமோ இருக்கும், அதில் கேஸ் இருக்கும், வழக்கு இருக்கும், வம்பு இருக்கும், நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் காவல்துறைக்கு தான் சொல்லுவாங்க. அந்த உடலை காவலர் தான், காவல்துறையில் சேர்ந்த ஒரு நபர், யார் ஒரு அதிகாரி, ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், இல்லை ஒரு போலீஸ்காரர் தான் போயிட்டு
அந்த உடல் ஒரு இறந்து போகிற ஒரு ஆதரவற்றவருடைய உடல்னா எப்படி இருக்கும்ன்றது கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு ரொம்ப ஒரு மேலான நிலைமையில தான் இருக்கும், துர்நாற்றம் இருக்கும், சுத்தம் பத்தம் இருக்காது. அவரெல்லாம் வந்து தொட்டு தூக்கி அவரை கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவரை சுடுகாடு வரைக்கும் கொண்டு போய், ஏன்னா இது உறவினர்லாம் இருக்காங்க, இது ஆதரவற்றவர், கடைசி வரைக்கும் அதை கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சு அவரை முடிச்சுட்டு வர வரைக்கும் அந்த போலீஸ்காரர் தன்னுடைய டியூட்டி செய்வார். அது வந்து இப்போ என்னை பொறுத்தவரை அது மாதிரிலாம் செய்யும்பொழுது நான்லாம் வந்துட்டு அது யாரோன்னு நினைக்க மாட்டேன். நம்ம உறவுக்காரர் யாரோ ஒருத்தர், சரி அவங்க அப்பா அவங்க பையனாக இருந்தால் செய்ய மாட்டாரா அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்ட்ரானரியெல்லாம் பண்ணுவேன். அவர் ஆணாக இருந்தாருன்னா ஒரு வேஷ்டி ஷர்ட் எடுத்து அவருக்கு போட்டு அவர் உடம்பெல்லாம் குளிப்பாட்டி, இதெல்லாம் எல்லாருமே இதை செய்ய மாட்டாங்க. பட் ஆனால் கண்டினியூவாக எடுத்துகிட்டு போய் பணத்தை புதைக்கிற வரைக்கும் போலீஸ் தான் செய்யும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணுவேன். ஏன்னா வந்து நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ரொம்ப ஆழமாக எதையுமே சிந்திக்கக்கூடியவன்ட்டு. ஸோ பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புடவை, அவர் 2 லேடிஸை கூப்பிட்டு அவங்கள குளிப்பாட்டி அந்த துணியை கட்ட சொல்லி ஒரு மாலை வாங்கி போட்டு, ஒரு சாதாரண வண்டியில் தான், வேறு இப்போலாம் வந்து வண்டி கூப்பிட்டா வந்துடுது, அதுக்கு முன்னெல்லாம் மீன்பாடி வண்டியில் கொண்டு போவோம். அதுவும் வந்து கூடையே வேறு போவேன். ஒரு பைக் எடுத்துகிட்டு நானே கூடையே போய் சுடுகாட்டில் போய் சேர் போட்டு உட்காந்து ஒரு பெரிய பள்ளம்லாம் நோண்ட சொல்லி அது புதைச்சிட்டு ஒரு பால் பேக்கெட்லாம் வாங்கிட்டு போய் என்னென்ன முறைகள் சம்பிரதாயம் இருக்கோ அவ்வளோ நான் பண்ணிவிட்டு, என்னமோ நமக்கு வந்து இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு, நமக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அன்றைய ஒரு தினம் அந்த நபருக்கு நான் மகனாக மாறி, அது எப்படி சொல்கிறது, அது அந்த கொல்லி போடுவோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது முழுக்க முழுக்க பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவேன். ஸோ அதில் ஒரு மன நிறைவு. அந்த மாதிரி என்னுடைய சர்வீஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பணங்கிட்ட நான் எடுத்திருப்பேன். அது கணக்கே இல்லை, நிறைய அது மாதிரி பண்ணியிருப்போம். வாலண்டியராக போவேன், அந்த டியூட்டிக்கெலாம் வந்து வாலண்டியராக போவேன். இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, சார் நானே போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக போய் டியூட்டி செய்வோம். ஸோ இதையும் வந்து காவல்துறை செஞ்சிட்ருக்குது. இன்றைய நிமிஷம் வரைக்கும் தமிழ்நாடு பூரா காவலர்கள் இப்படிப்பட்ட பணியும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் உணரணும். ஏன்னா இதெல்லாம் வந்து வீடியோ போட்டு காட்ட முடியாது, வாட்ஸ்அப்பில் போட முடியாது, வெளியிலும் தெரியாது, இதை பற்றிலாம் எந்த பத்திரிகையும் எழுதவும் செய்யாது. எங்கேயாவது காசு வாங்கினார், அதை பண்ணார், இதை பண்ணாருன்னா உடனே வந்து அது பெரிய மீடியாவில் பெருசு பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட அபிப்பிராயம் வருது. காவல்துறையில் இப்படிப்பட்ட பணியும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளான ஒரு பணி, மனசை தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு செய்ய வேண்டிய ஒரு வேலை. அந்த வேலையும் காவல்துறை தான் செய்யுது. அந்த மாதிரி அந்த பிணங்கள் வந்து அப்படியே கடத்தி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இது வந்து ஒரு காலகட்டத்தில் தான் நான் சொல்கிறது. அன்றைக்கி இருந்த என்னுடைய சர்வீஸில் அப்போ இருந்தது. இன்றைக்கி வந்து முறைப்படுத்திட்டாங்க. இன்றைக்கி வந்து அரசாங்கம் வந்து நிறைய இடத்துல வந்து பதப்படுத்தி ரொம்ப அருமையாக பதப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போலாம் ஸ்மெல்லாம் கூட நிறைய குறைஞ்சிருச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மிடவரை உள்ள போனீங்கன்னா பாக்ஸ் தான், ஒரு பெரிய பாக்ஸ். அந்த பாக்ஸ் இழுத்தாங்கன்னா அந்த பாக்ஸில் உடல் இருக்கும். ஒரு உடல் ஒரு பாக்ஸில் தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த மனித உடலுக்கும் இப்போலாம் வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும், அது மனித உடலுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய முறைப்படுத்திட்டாங்க. நான் சொன்னது அந்த காலகட்டத்தில் சொன்னேன் நான். அப்போ அப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இட வசதி இல்லை, அதுக்கான டெக்னிக்கலான விவரங்கள் நிறைய வரல அப்படின்றதுனால அன்றைக்கி காலகட்டத்தில் அப்படி இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அந்த தத்துவம், நான் சொன்ன தத்துவம் வந்து என்றைக்குமே மாறாது. அது வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா 10ஆம் நம்பர் பெட்டியில் இவர் இருக்காருன்னா 11ஆம் நம்பர் பெட்டியில் தானே அவர் இருக்கார். நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு ஏழை, ரொம்ப எதுவுமே முடியாதவர், எதுக்குமே லாய்க்கு இல்லாதவர், ரொம்ப சமூகத்தில் ரொம்ப கீழ்நிலையில் இருந்தவர் 10ஆம் நம்பர் பெட்டியில் இருக்காருன்னா, பெரிய மிராஸ்தார், பெரிய பணக்காரர், பெரிய படிப்பு படித்தவர், பட்டம் பெற்றவர், பதவி இருந்தவர், அவர் 12ஆம் நம்பர் பெட்டியில் தான் இருக்கார். ஸோ நான் சொன்னது வந்து அங்கே ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருந்தாங்கன்றது ஒரு காலகட்டம். இன்றைக்கி முறைப்படுத்தி பகப்படுத்தி எல்லாம் வச்சுருந்தாலும் அது தத்துவம் மாறலை. அந்த தத்துவம் வந்து அப்படி தான் இருக்குது. மனிதன் வந்து இந்த மூச்சு இல்லைன்னா எல்லாரும் சமந்தான் அப்படின்றது தான் அதனுடைய இம்பார்ட்டண்ட்டு. இது அந்த விஷயம் எப்பவுமே மனசில் உணர்ந்துக்கிட்டு வாழ்க்கையில் வந்து எதுவுமே நம்மளது இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கங்க. நம்ம எதையுமே கொண்டு வரல, எதையும் கொண்டு போக போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு நல்ல பேர் எடுத்துகிட்டு, நம்ம நல்லதே செய்யலைனாலும் பரவாயில்ல, யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருக்கணும். ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா நீங்கள் சொன்னப்போ காவல்துறை பணி அப்படின்றது எவ்வளோ கடினமானது அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட இவ்வளவு கடினமானதா அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அதே வேளையில் அதை கடந்தும் ஒரு மனிதாபிமானத்தோடு நீங்கள் செய்த செயல்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக்கிறோம். நன்றி. நன்றி. Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.